ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः नमो वेंकटेशाय सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம் உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம் திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம் திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம் सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं இந்த 207வது திருநாமத்துக்கு நாம் இப்போ வருகிறோம். அன்பர்களே, திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே அற்புதமான திருநாமம் இது. இந்த திருநாமம் என்ன? ஜானகி பரிணேதா. ரொம்ப சிம்பிள். சீதையை மணந்தவன். ஏன்னா 10 நிமிடம் இந்த மேட்டர் இருக்கு. சீதையை மணந்தவன் இல்லை, அதுக்குள்ள ஒரு பெரிய ராமாயணம் இருக்கு. வில்லிரித்து மெல்லியல் தோல் தோய்ந்தானே என்னும் என்று திருநந்தாண்டத்தில் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அதில் என்ன ஒரு வில்லை இருத்தான், மெல்லியலான சீதா தேவியுடைய தோளை மணந்தான். சீதையை ஆலிகரம் பண்ணி கொண்டா கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளோ சிம்பிளாச்சா அந்த கல்யாணம்னா இல்லை. வெட்டுப்படி வில்லை வளைத்தா எடுத்து முறித்தா எடுத்து ராமனுக்கு சீதை என்று நிச்சயமாயிடுது. அப்போ சீதாதேவியே இந்த வரலாற்றை, தன்னுடைய திருமண வரலாற்றை முதல்ல அவள் தான் பிரவச்சனம் பண்ணுறாள். சீதா கல்யாணம் முதல் உபன்யாசம் செய்த பாகவதர் சீதாதேவி தான். அது என்ன, எந்த சபையில் படினாங்க அப்படின்னு கேட்டால், காட்டிலே ராமபிரான் வந்த பொழுது அனசூயா தேவியை சந்திக்க போகிறான். அத்ரி அனசூயா ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள். தலையெல்லாம் குப்புன்னு நரைச்சிருக்கு அந்த மூதாட்டிக்கு, அனசூயைக்கு. அவள் ஆசிரமத்துக்கு ஒரு நாள் சாயங்காலம் போகிறான். அவர் காத்துட்டுருக்கார், எம்பெருமான் வந்திருக்காங்க, கானகத்தில் சஞ்சரிக்காங்க, நம்ம ஆசிரமத்துக்கும் ஒரு நாள் வருவான் என்று. அந்த காத்திருப்பு வீண் போகலை. ஒரு மாலை பொழுது, பொன்மாலை பொழுது, சூரியன் மேல் திசையில் மறையும் வேளையிலே ராமபிரான் வந்து நின்றான். நான் தான் ராமன், இது மைதிலி, இது லக்ஷ்மணன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எப்போ பெருமான் வருவான்னு ஆண்டாள் துடிக்கிறான்னு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறோம். அப்படி வந்த உடனே சீதாதேவி அத்திரியை வணங்கினா உள்ளே போய் அனசூயையும் வணங்குன்னு சொல்கிறார். ராமனும் சீத்தையும் வணங்குறார். அப்போ அனசூயை சொல்கிறார், சீதா உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எங்களுக்கு வந்தது. 12 வருஷம் ஆகிடுத்து கல்யாணம் ஆகி. இந்த அம்மா சொல்கிறா, வயசானவங்க எங்களால் வர முடியல, உன் கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடந்துன்னு சொல்கிறான். உன் கல்யாணத்தை வந்து பார்ப்பதற்கு காண கண்கள் கோடி வேண்டும்னு அருணாச்சல கேவராயர் பாடியிருக்கார். 2 கண்ணால் பார்த்தா போகாது, 4 கண்ணால் பார்த்தாலும் போகாது. ரிஷிகள்லாம் 2 கண்ணால் பார்த்தா கல்யாணத்தை. அங்கேருந்து பிரம்மதேவன் வந்தார். ஆஹா, எனக்கு 8 கண் இருக்குதுன்னு 4 முகத்தாலே சுற்றி பார்த்தா அங்கங்கே நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அப்போது முருகப்பெருமான் வந்தார்.
உங்கள் அதிர்ஷ்டம் எனக்கு தான் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி, எனக்கு 12 கண் அப்படின்னு அவர் பார்த்தார். இப்படி இவங்க சொன்னவொடனே இந்திரன் தப்புன்னு தன்னுடைய கம்பளியை தூக்கி போட்டான். அவர் பெரிய சால்வபோத்தம் தான் எங்கேயும் வருவான். ஒருத்தருக்கு ஒரு அடையாளம் உண்டு இல்லையா? இந்திரன் எப்பொழுதும் சால்வை போத்தின்ண்டே வருவான். நிறைய பொன்னாடை போத்தின்ண்டே இருக்க, அதை கழட்டேன மாட்டான். ஏன்னா அதை கழட்டினா ஒரு ஆபத்து இருக்கு. அவர் எங்கே பார்த்தாலும் கண்ணா தெரியும் உடம்புல. அப்படி தான் செபிச்சுட்டார் கௌதமர். என்னுடைய மனைவி தவறான செயல் செய்ய தூண்டின, எல்லாம் உன் உடம்பு முழுக்க அப்படியே நீ ஆசைப்பட்ட அந்த உறுப்பு மாதிரி தெரியட்டும்னுட்டார். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்காக அதை போட்டுருந்தா இருப்பான். 1000 கண்ணன் ஆகிட்டான். அதனால் 1000 கண்ணன்னு இந்திரனுக்கு பெயர். அந்த இந்திரனை ஒன்றான் டவால்னு உணர்ச்சி வயசில் தூக்கி போட்டார். எனக்கு 1000 கண்ணு அதால் பார்த்துக்கிறேன். அப்படி நடந்தது உங்கள் கல்யாணம் சொல்கிறாங்க. எங்களால் வர முடியல, நீ ஏன் இந்த கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லேன்னுட்டான். இந்தாங்க தான் ஆல்பம்னு காமிக்கிற காலம் இல்லை அது. அதனால் சீதா தேவி தன் கல்யாணம் வரலாறு சொல்கிறோம். எனக்கு கல்யாணம் வயசாக எடுத்து எங்கள் அப்பா வேறு இந்த வில்ல பெட்டாக வச்சுட்டார். வரவெல்லாம் முறிக்க முடியாமல் கீழே விழுந்து அடிபட்டு போனான். அவர் ரொம்ப கவலைப்பட்டார். பெண்ணுக்கு வயசாகிட்டே போகிறது, சுயம்பரம் முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு. இந்த சர்க்கார் உத்தியோகம், கம்பெனி உத்தியோகம் பார்க்குறவங்க அந்த மாத கடைசியில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதாவது பொதுவாக மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க சம்பளம் வந்த உடனே அமக்கலமாக சாப்பிடுவாங்க. 2 கறி அப்பலாம் பொரிச்சு ஒன்று, சுட்டு ஒன்று, அதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. 10ஆம் தேதி வரைக்கும் பணம் இருக்கும் பேங்க்கில். அப்புறம் இறங்கிடும். உங்களோட மனைவிட்ட சொல்லுவான், அப்பா இனிமேல் இந்த அப்பளத்தெல்லாம் எண்ணெயில் பொரிச்சுப்பிட்டு 2 லிட்டர் வாங்கிட்டு வான்னு சொல்லாது. ஏற்கனவே மளிகை கடைக்கு பாக்கி, பேசாமல் அப்பளத்தை சுட்டே போடுவோம். அடுத்த 10 நாள் அப்பளத்தை சுட்டு போடுவான். அப்பலாம் தீர்ந்து போயிடுத்துன்னு அடுத்த 10 நாள் சொன்னால் வேறமா போடு, அப்படியே சாப்பிட்டு போடும். மாதிரி 1ஆம் தேதி எப்போ வரும்னு நாள் போக போக பணம் குறைய குறைய ஆச்சா, 27 ஆச்சு, 28 ஆச்சு, எப்படி ஒன்று வரும்னு பார்ப்பது போல் எங்கள் அப்பா காத்திருந்தார். பிள்ளை வரல. கடையில் இந்த பிள்ளை வந்தான். ராஜகுமாரன் வில்ல வளைச்சிட்டான். உடனே எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. முடிச்சு போட்டான். அங்கேருந்து தங்கமயமான கிண்டினா திரும்ப 2 முகமுள்ள பாத்திரம் அதை எடுத்துகிட்டு வந்து என்னை தாரை வார்த்து கொடுக்க வந்தார். மன்னிக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை. ஏதோ எங்கள் குருதேவர் அழைச்சிட்டு வந்தார். இந்த வில்லம் வளையடா பண்ணார், வளைச்சேன், வளைக்க போனேன், முறிஞ்சு போயிடுது. இந்த அது பண்ணினா ஒரு பெண்ணை கொடுப்பாங்கன்னு சொல்லவே இல்லை எனக்கு. கசக்கறதான இவ்வளோ அழகான பெண்ணை கொண்டு வந்து கொடுத்தா. அது சரிப்பா, அவர் சொன்னார், இந்த ஜெயிச்சுட்ட இந்த பெண் உனக்கு தான், அது நீங்கள் முடிவு பண்ணக்கூடியது இல்லை. பின்ன யார் முடிவு பண்ணணும்? பெண் ரெடியாக இருக்கா, அவளும் முடிவு பண்ண ஆகாது இது கல்யாணம். பின்ன யார் முடிவு பண்ணணும்? நீ. என் முடிவு செல்லாது. கூட வந்த விஸ்வாமித்திர அவர் முடிவும் செல்லாது. பின்ன யார் முடிவு செல்லணும்? எங்கள் அப்பா இதுக்கு சம்மதிக்கிறாராக்க. அவிஜ்ஞாய பிதுச்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபோகோ. ஏதோ விஸ்வாமித்திரர் சொல்கிறத கேளுன்னு சொன்னால் மைனர் மேட்டரை கேட்கலாம். இது பெரிய மேட்ரு. அவர் எங்கள் வீட்டு நாட்டு பெண்ணாக வர போகிறார். வில்ல முறிச்சா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பார் முன்னாடி சொல்லியிருந்தா நான் ஒத்துட்டு இருக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா பார்த்து எஸ்ன்னு சொன்னால் தான் இந்த கல்யாணம் சாரி விட்டார் இந்த பிள்ளை. நம்ம நெஞ்சே படப்படுத்து போயிடுத்துமா. எனக்கு இப்படி கூட அப்பா கொண்டா ஒரு பிள்ளை இருக்குமா? எங்கள் அப்பா இருக்காரு, அவர் சந்தோஷம். பேஷ் பேஷ், அதுக்கு என்ன அப்படின்னு விஸ்வாமித்திரோட கலந்து ஆலோசித்து தூதர் அனுப்பிச்சார். அந்த தூதர்கள்லாம் ஜனகத்தை தசரத்தை போனான். நடந்த செய்தி சொல்லி எங்கள் சம்பந்தத்தை பண்ணிக்கணும், ராஜா அவங்கள கேட்குறான்னு சொன்னான். ஓகேன்னு சொன்னாரோ? அவரும் சொல்லலை. இதில் நான் முடிவெடுக்கக்கூடாது, எங்கள் குலகுருவை கேட்டு முடிவெடுக்கணும் விட்டார். வசிஷ்டர்கிட்ட கேட்டார், இந்த குலத்தில் சம்பந்தம் பண்ணலாமா, அவங்க வீட்டில் நம்ம சம்பந்தம் வச்சுக்கலாமா, தங்கள் திருவுள்ளம் என்ன? உடனே வசிஷ்டர் ஓகேன்னார். அதுக்கப்புறம் தாம்மா பரிவாரத்தை அழிச்சிட்டு வந்து கல்யாணம் நடந்தது. இதுதான் சீதா கல்யாணத்தில் உள்ள முக்கியமான கட்டம். சுவாமி நீர் தான் இந்த கதையை சொல்கிறீர். நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை யாரும் சொல்ல காணுமேன்னா. அவசியம் சொல்லணும். அது நம்ம இளைஞர்களுக்கு தெரியணும். இளைஞர்களுக்கு இப்போ என்ன நெஞ்சில் ஊற்றிட்டோம், அப்பா அம்மா எல்லாம் நமக்கு செய்யணும், ஆனால் கல்யாணம் மட்டும் நாமளே முடிவு பண்ணிக்கணும். அப்படி ஒரு காட்டுத்தீயை கிளப்பி விட்டுட்டு அவன் திரைப்படத்தில் காதல்னு சொல்லிவிட்டு அவங்களே கஷ்டப்படுறான். ஒன்று ஒரு நடிகரே தம்புன்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணோடனே ஐயோன்னு கதறான். ஏன் நீ தான் இந்த சினிமா இப்படி காண்பிச்சு. அப்படி ஒரு கோலத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் நாட்டை. ஆனால் அன்பர்களே, ராமபிரான் சொன்ன வார்த்தை
இந்த கல்யாணங்கிறது ஃபேமிலி மேட்ரு. எனக்கு மட்டும் ஓட்டு இல்லை, இது எங்கள் அப்பாவுக்கும் ஓட்டு இருக்குது. அதெல்லாம் அவர் திருவுள்ளம் பார்க்கணும்னு சொன்னால் பாருங்க. அதுதான் சீதா கல்யாணத்தில் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு நிகழ்ச்சி. அதைத்தான் இப்பொழுது நினச்சி பார்க்குறார் நாரதர். இதில் பகவான் என்ன மெசேஜ் கொடுத்தான்? ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அறியாத காலம், சேர்க்குறாரப்பா. அந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அப்பா வாங்கி கொடுக்குறார். அழைச்சின்னு போய் கடையில் இந்த ட்ரெஸ் வேணுமாம்மா அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து வாங்கி கொடுக்குறார். அதுக்கெல்லாம் அப்பா வேணும். க்யூவில் நிற்கிறதுக்கு அப்பா வேணும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அப்பா வேணும், கேட்குற படிப்புக்கு பணம் தரத்துக்கு அப்பா வேணும். கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளைக்கு மட்டும் அப்பா வேண்டாம், அது மட்டும் எங்கள் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வளர்க்குறது இந்த பாரத கலாச்சாரமே இல்லை. அந்த பாரத கலாச்சாரத்தை பண்பாட்டை காத்தவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் ராமனாக அவதரித்து. இது மயிர்கூச்செறியும் சம்பவம். இது ராமாயணத்தில் ஒரு நுண்ணிய நிகழ்ச்சி. அது வால்மீகி பாடுறார். அதை வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் சொல்கிறார். அப்படி நடந்தது தெரியுமா வசிஷ்டரே? அந்த தசரதனையே உங்ககிட்ட வந்து கேட்டான். இப்போ பத்திரிகை போடுறவங்களாம் போடுறாங்க, ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு, ஜெகத்குரு சங்கராச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு, அழகிங்கிற அனுகிரகத்தை முன்னிட்டு அப்படின்னு போடுறாங்க. ஒரு பத்திரிகை வந்திருக்கு, பார்த்தா ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெனால்டு ஜான்சனுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன்னு போட்டிருக்கு. அவர் கேட்டால் ஆச்சாரியன் பார்த்தார், தள்ளடிச்சு, நான் அனுகிரகமாயா பண்ணினேன் இதுக்கு. இதை சொன்னால் தற்காலத்தில் சொல்லுவாங்க சீர்திருத்தவாதிகள் கருணாகரன் பிற்போக்கான விஷயத்த சொல்கிறான், அதெல்லாம் கூடாதுன்னுவாங்க. இந்த ஜாதி கீதியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்போ? மற்றவங்க வீட்டு கல்யாணத்தில், மற்றவங்க வீட்டு நிகழ்ச்சி. ஆனால் இவங்களுக்கு தங்க ஜாதியை பற்றி வைப்பாங்க. எலெக்ஷனில் ஆளையும் அப்படி தான் எலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜாதி கணக்கெடுக்குன்னு வேறு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் பார்க்குறோம் நாட்டு நிலைமை. ஆனால் ராமபிரான் அடிப்படையாக தன் தகப்பனாருக்கு கொடுத்த அந்த தூய மரியாதை, அது கல்யாணத்தின் பின்னணியில் இருக்குது. அதை நினச்சி தான் நாரத பகவான் இதை சொல்கிறார். இதுவரை இந்த மாதிரியான கதையை நீங்கள் கேட்டீர்களானால், உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே போதித்தீர்களானால், உங்களுக்கு தலைமுறை கேப் வராது. அந்த பிள்ளையும் உங்களோட கலந்தாலோசி திருமணம் செய்யும். அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அன்பர்களே, இதற்கு நான் சொன்ன இந்த விளக்கத்தை காட்டக்கூடிய ஸ்லோகத்தை சொல்கிறேன்னு கேளுங்க. जनकेन मुदार्हो मे सुताया इति चर्पिता जानकी परिणेता स्व जानकी छंद उद्वहन्ने जानकी परिणेता स्व जनक छंद उद्वहन्ने. அன்பர்களே, இதற்கு தமிழ் பாடல். ஜனகன் குமரி ஜானகியையே அனகன் அப்பன் கருத்தரித்தே மணந்த மாண்பினன் எனவே பெருமான் ஜானகி பரிணேதா தானே. இந்த ஜனகருடைய பெண்ணான சீதையை மணந்து கொண்டான்றத மைதிலி பரிணேதா என்று கூட சொல்லியிருக்கலாம் நாரதர். ஜானகி பரிணேதான் ஏன் சொன்னார் என்றால், ஜனகருடைய வார்த்தைப்படின்னு அர்த்தம். ஜனகர் என்றால் ஜனக மகாராஜாவுக்கும் பெயர், ஜனகன் என்று நம்ம அப்பாக்களுக்கும் பெயர். திருத்தகப்பனார் வார்த்தையை கேட்டு திருமணம் செய்து கொண்டான். ராமபிரான் சீதையை ரொம்ப நேசித்தான். யார்தான் நேசிக்க மாட்டா? அழகான பண்பான பெண். இல்லை இல்லை, தங்க அப்பா பார்த்து வச்ச கல்யாணம் நேசித்தான். பிரியாது சீதாராமஸ்ய தாரா பித்ருகிருதா இதி. நம்ம ராமர் கோயிலுக்காக வாதாடி 95 வயசுக்கு மேலே நின்று கொண்டே வாதம் செய்த பராசன், அவரும் நானும் ஒரு இடத்துல ராமாயணத்தை பற்றி பேச போனோம். அவர் பேசினார். பேசி முடித்த உடனே இது ராமனுடைய மாண்பு சொல்லி இதை நான் சொன்னேன். சுவாமி, நானே சொல்லணும்னு நினச்சேன், நீர் தான் சொல்லி டப்புன்னு அந்த சபையில் எனக்கு ஞாபகம் வரலன்னு அவர் சொன்னார் என்கிட்ட. அத்தனை லாப்பாயின்ட்ட ஞாபகம் வைக்கிறவரே. அப்பேற்பட்ட அற்புதமான வரலாற்றை புதுக்கி வச்சு வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் ஞாபகப்படுத்தியிருக்கார். எங்கே அப்பேற்பட்ட செல்வ பிள்ளைகளை பெறுவதற்கு இந்த மந்திரத்தை ஜெபியுங்கள். ஜானகி பரிணேத்ரே நமஹ. நமோ வெங்கடேசாய.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।